Ah, a very happy evening, friends. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஐ ஹோப் யோர் டே வென்ட் ரியலி வெல். இன்னி நாள் நல்லா போச்சு நான் நம்புறேன். ஸோ இன்னியோட செஷன் ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த் இங்கிலீஷ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆர்டிகல்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் நம்ம ஒவ்வொரு கிளாஸுமே புது விதமான விஷயங்களை நம்ம கத்துப்போம். வித் அ ஸ்மால் கோட் ஆஸ் வெல் which will be written on the board. எப்போதுமே நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு நோக்கி நம்ம வந்து கவனத்தை செலுத்தினோம்னா நல்லது. எப்போதுமே ஒரு விஷயத்த வந்து நம்ம பெர்ஃபெக்ட்டா தான் பண்ணணும்ங்கிறது கிடையாது. வி கேன் எய்ம் ஃபார் பெர்ஃபெக்ஷன். ஆனா நம்மளுடைய வளர்ச்சியோ அதை எப்படி நம்ம பெஸ்டா கொடுக்குறோம். இந்த வாட்டி தான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 10 மார்க்ஸ் இதுல வந்து 7 மார்க்ஸ் வாங்கிட்டேன். ஏன் அந்த 7 மார்க்ஸ் நான் வாங்கினேன், எங்க அந்த தப்பு பண்ணேங்கிறத வந்து நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன்னா நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா நான் ஒரு 8 மார்க்ஸ்க்கு நான் டெஃபினட்டா நான் ட்ரை பண்ணலாம். ஸோ ப்ரோக்ரஸ் நான் வந்து எப்படி என்னை இம்ப்ரூவைஸ் பண்ணிக்க போறேன், நான் எந்த இடத்துல என்னை மாத்திக்கணும், என்ன என்னுடைய முன்னேற்றத்தை பத்தி நான் கவனிக்க ஆரம்பிச்சேன்னா கண்டிப்பா நான் மேல மேலும் நான் போயிட்டே தான் இருப்பேன். ஸோ பர்ஃபெக்டா இருக்கணும், இதெல்லாம் இப்படிதான் இருக்கணுங்க அந்த கண்ணோட்டத்துல பாக்குறத விட என்னுடைய முன்னேற்றம், நான் இன்னைக்கு இப்படி இருந்தேன், நாளைக்கு நான் இதோட பெட்டரா இருக்கேன், அந்த தாட் வந்துருந்தனாலே போதும். இட் வில் டெஃபினெட்லி லீட் டு பர்ஃபெக்ஷன். ஓகே. ஒரு கிளாஸ்லயும் நிறைய புது விதமான விஷயங்கள், நம்ம நாட்டை சார்ந்த விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும், இல்லாட்டி நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய நகரங்கள், அதுக்கான வெவ்வேறு பெயர்கள், சேட்டலைட்ஸ் பத்தி பார்த்துருப்போம். ஸோ இன்னி ஃபர்ஸ்ட் கொஷின் ஆர் முதல் விஷயம் நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னா, இந்த இந்தியன் ருப்பியோட சிம்பிள் நீங்க பார்த்திருப்பீங்க. சமீபத்துல இருந்து இந்த ஆர்எஸ்ங்கிறது எழுதுறது போல நம்ம இந்த ருப்பியோடைய சிம்பிள் இதை தான் நம்ம பயன்படுத்துறோம். இதை வந்து யார் டிசைன் பண்ணா, யாருக்காச்சும் ஐடியா இருக்கா? இதை டிசைன் பண்ணது யாரு? ஹூ டிசைன் திஸ் ருபி சிம்பிள்? யார் தெரியுமா டிசைன் பண்ணா? இட் வாஸ் திஸ் பர்சன். இவருடைய பேரு உதயகுமார் தர்மலிங்கம். இவர் வந்து போஸ்ட் கிராஜுவேட் இன் டிசைன் ஃப்ரம் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த சிம்பிள் வந்து அஃபீஷியலா நம்ம கவர்மெண்டால எப்ப அப்ரூவ் பண்ணப்பட்டதுன்னா ஜூலை 15 2010 ஸோ கிட்டத்தட்ட எத்தனை வருஷம், 15 வருஷமா நம்ம இதை உபயோகிச்சுட்டு இருக்கோம். யார் அதை வந்து டிசைன் பண்ணாங்கிறது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ திஸ் இஸ் தி பர்சன், ஹீ இஸ் தி ஒன் ஹூ டிசைன்ட் திஸ் ருபி சிம்பிள். இந்த ருபிங்கிற இந்த சின்னத்தை வந்து வடிவமைச்சவர் வந்து இவர் தான், உதயகுமார் தர்மலிங்கம். இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜில போஸ்ட் கிராஜுவேட் பெற்றவர். ஒரு காம்படிஷன் வருது, அந்த காம்படிஷன்ல வந்து இந்தியன் ருபிக்கான சிம்பிளை வந்து அதான் அதுக்கான காம்படிஷன். இவர் வந்து சிம்பிளான இந்த ருப்பிய போடுற, he gets selected, the design done by him gets selected. ஸோ எழுதி வச்சுக்கோங்க இவரோட பேரை. ஸோ நம்ம நாட்டுல ஸ்காட்லாண்ட் ஆஃப் இந்தியான்னு எந்த ஊர் அழைக்கப்படுறது? ஸ்காட்லாண்ட் ஆஃப் இந்தியா பார்க்கறதுக்கே ரொம்ப பச்சை பசுமையா, ரொம்ப அழகா, மலைகள், மலைகள் அடிவாரங்கள், ஆஹ் ஏரிகள், ஆறுகள் இதெல்லாம் நிறைஞ்சு இந்தியால வந்து ஸ்காட்லாந்து அழைக்கப்படுற ஊர் வந்து கூர்க். கூர்க் மைசூர் கிட்ட இருக்கு, இட்ஸ் இன் கர்நாடகா. கூர்க், தி ஆசம் பாரடைஸ் ஆன் எர்த். கூர்க், கூர்க் தான் நம்ம நாட்டுல ஸ்காட்லாண்ட் ஆஃப் இந்தியான்னு கூப்பிடப்படுறது. ஒன் லாஸ்ட் திங், சில்ட்ரன் ஆர் ஹாப்பி டு see டியர்ஸ். இந்த சென்டென்ஸ்ல வழக்கம் போல ஒரு கேள்வி வச்சிருப்பேன் இல்லையா? அந்த சென்டென்ஸ்ல ஒரு பிழை, ஒரு தப்பு இருக்கும். அது என்ன தப்பு? சில்ட்ரன் ஆர் ஹாப்பி டு see டியர்ஸ் கரெக்ட் தானே? மான்களை பார்த்த உடனே குழந்தைகளுக்கு வந்து சந்தோஷமா இருக்கு, குழந்தைகள் வந்து சந்தோஷப்படுறாங்க. இதுல என்ன தப்பு? சில்ட்ரன் ஆர் ஹாப்பி டு see டியர்ஸ். டியர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். சில வார்த்தைகளுடைய ப்ளூரல் ஃபார்ம் வந்து அந்த வார்த்தையாவே இருந்துரும். இட் டசன்ட் கெட் சேஞ்ச். இப்போ சைல்டுனா சில்ட்ரன், ஒருமை பன்மை வார்த்தை. டியர்னுடைய பன்மை வார்த்தையுமே டியர் தான். ஈவன் இஃப் இட் இஸ் இன் ப்ளூரல் ஃபார்ம், நிறைய மான்கள் இருந்தாலுமே அப்போ வந்து நம்ம அதை டியர் தான் சொல்லுவோம். ஓகேயா?
நம்ம டியர்ஸ் அப்படின்னு அழைக்க மாட்டோம். we don't call it as dears, it's just dear. பன்மை வார்த்தையுமே வந்து dear தான். ஸோ 3 புது விஷயங்கள். இந்தியன் ருபி சிம்பிள் யார் டிசைன் பண்ணா? உதய்குமார் தர்மலிங்கம். ஸ்காட்லாண்ட் ஆஃப் இந்தியான்னு எந்த ஊர் அழைக்கப்படுறது? கூர். ஒரு சென்டென்ஸ்ல எரர், அது என்ன எரர்ங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். And I told in the beginning itself, the small quotation, நம்மளுடைய முன்னேற்றம், நம்மளுடைய வளர்ச்சியை நோக்கி பயணிக்கணும், நாட் only perfection. Today's topic is going to be about articles. ஒரு பெரிய டாபிக் தான். It will take time. நம்ம நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், லாங் ரன்ல ஞாபகம் வச்சுக்கணும், பொறுமையா நிதானமா புரிஞ்சுக்கணும். ஓகேயா? ஏன் நம்ம வந்து ஆர்டிகல்ஸ் படிக்கிறோம்? எதனால? I ate an apple சொல்லுவேன். ஆனா மாம்பழத்தை சாப்பிட்டேன்னு சொன்னா I ate a mango அப்படின்னு கூப்பிடுவேன். I live on the first floor. நான் முதலாம் மாடியில நான் வசிக்கிறேன். I live on the first floor. ஏன் இதெல்லாம் வந்து எதை வச்சு நம்மளால and the இதெல்லாம் நம்ம உபயோகிக்கிறோம்? On what basis it is getting determined? ஸோ ஆர்டிக்கல்னா என்ன? ஆர்டிக்கல்ங்கிறது ஒரு நவுனை டிஃபைன் பண்றது. ஒரு நவுனை டிஃபைன் பண்றது. ஸோ ஆர்டிகல்ஸ் இட் டிஃபைன்ஸ் a noun either as a specific or unspecific. ஒரு பெயர் சொல்ல ஸ்பெசிஃபை பண்றதுக்கு, கேட்டகரைஸ் பண்றது, ஸ்பெசிஃபிக்கா அன்ஸ்பெசிஃபிக்கா, டிஃபைன்ஸ். நவுன்னா என்ன? பெயர் சொல். குறிப்பிட்டு ஒரு பெயர் சொல்ல பத்தி பேசப்படுறதா, இல்லாட்டி பொதுவாக சொல்லப்படக்கூடிய பெயர் சொற்களா? இத பேஸ் பண்ணி தான் நம்ம சாரி specific or unspecific. எந்த இடத்துல நான் an உபயோகிக்கணும், எந்த இடத்துல a பயன்படுத்தணும், எந்த இடத்துல the உபயோகிக்கணும், இது 3 தான் ஆர்டிகல்ஸ். இதை தவிர வேற எந்த ஆர்டிகல்ஸும் கிடையாது. we only have 3 articles, a and the. இது 3 தான் ஆர்டிகல்ஸ். எந்த இடத்துல இந்த 3மே பயன்படுத்துறோம், என்னெல்லாம் விஷயங்கள் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஒவ்வொரு ஆர்டிக்கலையும் தேர்ந்தெடுத்து, அதுதான் நம்ம ஒவ்வொன்றா பார்த்து கத்துக்க போறோம். ஸோ எதை வந்து நான் டெஃபினைட் ஆர்டிக்கல்னு சொல்லுவேன்? டெஃபினைட் ஸ்பெசிஃபிக்கா இருக்கா, அதை வந்து டெஃபினைட்னு அழைப்போமா? டெஃபினைட் ஆர்டிக்கல் வந்து த. இப்போதைக்கு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி அதை ஞாபகம் வச்சுக்கலாங்கிறத நான் ஒன்னொன்னா சொல்றேன். இன்டெஃபினைட், ஏதோ ஒரு மாம்பழம், ஏதோ ஒரு வாழைப்பழம், ஏதோ ஒரு ஆப்பிள் பழம். இன்டெஃபினைட். இதெல்லாம் நம்ம அழைக்கிறோம் அ மற்றும் and. இது ரெண்டுத்தையும் தான் இன்டெஃபினைட் ஆர்டிகல்ஸ்னு நம்ம பயன்படுத்துறோம். ஒவ்வொரு ஆர்டிக்கலும் உதாரணங்களோட ஏன் எப்படி நம்ம அந்த ஆர்டிக்கலை பயன்படுத்துறோம் அதை வந்து தெரிஞ்சுப்போம். சரியா?
இங்க மேல கொடுக்கப்பட்டிருக்கிறதுலாம் இன்ஸ்டன்சஸ், எந்தெந்த சூழ்நிலைகள்ல நம்ம ஆர்டிக்கலான அவை பயன்படுத்துறோம். சிங்குலார் நவுன் வித் கான்சனன்ட் சவுண்ட். ஓகே, ஒருமை வார்த்தை, ஒருமை பெயர் சொல், அதுக்கு வந்து கான்சனன்ட் சவுண்டா இருக்கு. இப்ப கான்சனன்ட் லெட்டர்ஸ்லாம் நம்ம எதை அழைக்கிறோம்? AEIOU தவிர இருக்கக்கூடிய மீதமுள்ள எழுத்துக்கள், மீதமுள்ள 21 எழுத்துக்களை வந்து நம்ம கான்சனன்ட் லெட்டர்ஸ்னு அழைக்கிறோம். கான்சனன்ட் லெட்டர்ஸ் மட்டும் இல்லாம அதுக்கான சத்தமுமே வந்து கான்சனன்ட் சவுண்ட் அப்படின்னா அதை வந்து அதுவும் இல்லாம சிங்குலார் நவுன் வித் கான்சனன்ட் சவுண்ட். இப்ப பால்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். பால், the letter B is a consonant letter. எழுத்தான B வந்து கான்சனன்ட் லெட்டர், அதற்கான சத்தம் வந்து ப. So it should be having consonant sound as well. So singular noun, ஒரே ஒருமை பெயர் சொல். ஸோ இங்க பார்த்தோம்னா எந்த உதாரணம் வந்து ஒருமை பெயர் சொல்லா இருக்கு? ஒரு பையன், a boy, a book, ஒரு புத்தகம். சிங்குலார் noun, a dog. Any other thing as a singular noun? வேற ஏதாவது இருக்கா ஒருமை பெயர் சொல்லா? எக்ஸாக்ட்லி, கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க. a table, டேபிள். டி லெட்டருடைய சவுண்ட் எப்படின்னா டேபிள். ஓகே, அதுதான் அதோடைய சத்தம். ஸோ சிங்குலார் நவுன் வித் கான்சனன்ட் சவுண்ட். அப்போ வந்து ஆர்டிக்கலான அவை அதுக்கு முன்னாடி பயன்படுத்துறோம். ஹீ இஸ் அ பாய், அவன் ஒரு பையன். அந்த பையன் வந்து ஸ்பெசிஃபிக்கா இல்லை, அந்த பையனோட பேரோ எதுவுமே நம்ம சொல்ல. அவன் ஒரு பையன். அது ஒரு புத்தகம். இட் இஸ் அ புக், ஒரு புத்தகம் தான். அதனாலதான் இட் இஸ் அ புக். ஒரு சென்டென்ஸா எழுதும் பொழுது, ஒரு வாக்கியமா எழுதும் பொழுது நான் எதை உபயோகிக்கிறேன்? இட் இஸ் த புக், இட் இஸ் அன் புக், இதெல்லாம் சொல்லுவோமானா கிடையாது. ஒருமை வார்த்தை, அதுவும் ஒரே ஒரு பெயர் சொல், அதுவும் கான்சனன்ட் சவுண்டோட இருக்கக்கூடிய வார்த்தையா இருந்ததுன்னா அங்கிற ஆர்டிக்கல அதுக்கு முன்னாடி சேர்த்துப்போம். பிஃபோர் அ வேர்ட் பிகினிங் வித் யூ, யூங்கிற எழுத்தோட ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தையா இருக்கட்டும், இல்லாட்டி இயூங்கிற எழுத்துக்களுடன் ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தைகளா இருக்கட்டும், ஆனா அதற்கான சத்தம் எப்படி இருக்குன்னா யூ அப்படிங்கிற சத்தம் தான் இந்த எழுத்துக்கள் நமக்கு கொடுக்கறது. A union, it is a trade union. A university, a European. Any other word? வேற ஏதாவது வார்த்தை இருக்கா இங்க யூலையும் இயூலையும்? இல்ல இல்லையா? சரி, இங்க ஒருத்தவங்க சாட் பாக்ஸ்ல டவுட் கேட்டிருக்காங்க. யூங்கிறது வந்து ஒரு வவல் லெட்டர் ஆச்சே மேம், ஏன் வந்து நம்ம அங்கிற இந்த ஆர்டிக்கலை பயன்படுத்துறோம், ஏன் ஆன உபயோகிக்கலன்னு கேக்குறாங்க. ரொம்ப சூப்பரான டவுட். இங்க ஏன் நம்ம உபயோகிக்கல தெரியுமா? யூங்கிறது வந்து ஒரு வவல் லெட்டர் தான், நீங்க சொன்னது கரெக்ட். ஆனா அதற்கான சவுண்ட் எப்படி இருக்கு? இப்ப அம்பிரெல்லா சொல்றோம்னா யும்பிரெல்லான்னு நம்ம சொல்றோமா, அம்பிரெல்லான்னு சொல்றோமா? we call it as umbrella. ஏன்னா அந்த இடத்துல எழுத்தான யூக்கு சத்தம் வந்து அ அ அம்பிரெல்லா. இங்க என்ன சொல்றாங்க? பிஃபோர் அ வேர்ட் பிகினிங் வித் யூ ஆர் இயூ, யூஓ இல்லாட்டி இயூங்கிற எழுத்தினோட ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தைகள், அதற்கான சத்தம் என்னவா இருக்கு? யூ. ஆல்பபெட் யூவை நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம், எப்படி உச்சரிப்போம்? அந்த உச்சரிப்பு தான் இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலைகள்ல அங்கிற ஆர்டிக்கலை தான் நம்ம பயன்படுத்துவோம். அ யூனிவன், அ யூனியன், அ யூனிவர்சிட்டி, அ யூரோப்பியன். அண்டர்ஸ்டுட்? ஸோ டூ இன்ஸ்டன்சஸ், இது வரைக்கும் இரண்டு சூழ்நிலைகள். ஒருமை வார்த்தை, கான்சனன்ட் சவுண்ட். வார்த்தையானது யூஓ இயூல ஆரம்பிக்குது, ஆனா அதற்கான சத்தம் வை யூ. அதை எப்படி நம்ம உச்சரிப்போம்? இல்லாட்டி வை ஓ ஓ யூ. யூரோப், கரெக்ட். யூரோப், யூரோப்பியன், இது எல்லாமே இதுக்கான உதாரணம் தான். குட். பிஃபோர் த வேர்ட் ஒன் பிகின்ஸ் வித் தி கான்சனன்ட் சவுண்ட் ஆஃப் வ. இதே மாதிரிதான் ஓங்கிறதுமே வவல் எழுத்து தான். ஆனா இந்த ஒன்னுங்கிற வேர்ட் இந்த வார்த்தையில இருக்கு அப்படின்னா, 1 ரூபி காயின், 1 லெக் மேன், 1 வே ரோட், இந்த வார்த்தைகள் எல்லாத்துலயுமே பார்த்தோம்னா ஓங்கிறது வவல் எழுத்தா இருந்தாலும் அதற்கான சத்தம் கான்சனன்ட் சவுண்டா இருக்கு, வ. இப்போ அவுல்,
ஆரஞ்ச் அப்படிதானே சொல்லுவோம். ஆரஞ்ச். So O isn't having a vowel sound over here. It is having a consonant sound. இந்த இடத்துல ஒரு கான்சனன்ட் சவுண்ட் தான் இந்த இடத்துல இருக்கு. வங்கிறது தான் சத்தமா இருக்கு. ஒன் வே, ஒன் ருபி காயின், ஒன் லெக் பர்சன், ஒன் லெக்ட் மேன். So three instances. Before expansion of an abbreviation, a police officer. இப்போ PO அப்படிதான் கொடுத்துருக்காங்க. HM அவ்வளவுதான் தந்திருக்காங்கன்னா and HM and FO அப்படின்னு சொல்லுவோம். அதோடைய விரிவாக்கம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. a police officer, a forest officer. அந்த விரிவாக்கத்துக்கு முன்னாடி ங்கிற ஆர்டிக்கல். ஆனா அந்த அப்ரிவியேஷன் HM PO இது போன்ற வார்த்தைகளுக்கு முன்னாடி நம்ம ஆன்ங்கிற ஆர்டிக்கலை உபயோகிப்போம். எக்ஸ்பான்ஷனுக்கு முன்னாடி ங்கிறதும் சுருக்கப்பட்ட வார்த்தைக்கு முன்னாடி ஆன்ங்கிற ஆர்டிக்கலை உபயோகிப்போம். ஓகேயா? பிஃபோர் அண்ட் எக்ஸ்பான்ஷன். Let us check. என்னென்ன இன்ஸ்டன்ஸ்ல வந்து நம்ம ஆர்டிக்கலான ஆவை பயன்படுத்துறோம் இதை பார்த்துப்போம். புரிஞ்சுதா? நோட் பண்ணி வச்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன் உங்களுடைய புத்தகத்துல. அடுத்தது ஆர்டிக்கலான ஆனை பார்ப்போம். ஆர்டிக்கலான பார்த்து தெரிஞ்சிட்டோம். இப்போ வந்து ஆன்ங்கிற ஆர்டிக்கல் எப்பெல்லாம் நம்ம உபயோகிப்போம்? வவல் சவுண்டட் வேர்ட்ஸ். பர்ஃபெக்ட். எக்ஸாக்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஏன்னா அது உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமானது தானே. ஆன் ஆப்பிள், ஆன் ஆரஞ்ச். கரெக்ட். இது தவிர வேற என்னென்ன சூழ்நிலையில நம்ம வந்து ஆனை உபயோகிப்போம் தெரியுமா? தெரிஞ்சுப்போம். பிஃபோர் அ வேர்ட் பிகினிங் வித் அ வவல். நீங்க ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டீங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் ரூல். பிஃபோர் அ வேர்ட் பிகினிங் வித் அ வவல். இதுக்கான உதாரணங்கள் சிலது பார்ப்போமா? an orange, an elephant. I saw an elephant in the forest. காட்டுல நான் ஒரு யானைய பார்த்தேன். ஒரே ஒரு யானை தான். ஸோ சிங்குலர். ஏதோ ஒரு யானை, நாட் அ ஸ்பெசிபிக். ஏதோ ஒரு யானையை பாக்குறீங்க. இந்த பர்டிகுலர் யானை அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியும். ஏதோ ஒரு யானை, அது ரேண்டமா பாக்குறீங்க. அங்க வார்த்தையானது எலிஃபென்ட் வந்து இட் இஸ் ஹேவிங் a vowel sound. Elephant. Egg. I went to the market and bought an egg. ஒரே ஒரு முட்டையை தான் வாங்குறேன். An elephant, an orange, an Englishman, an ugly man. இந்த வார்த்தைகள்லாம் நீங்க கவனிச்சீங்கன்னா இ அப்படிங்கிற சவுண்ட் இல்ல. இ இட் இஸ் நாட் ஹேவிங் த சவுண்ட் ஆஃப் யூ, இ அந்த மாதிரிலாம் இல்ல. எலிஃபென்ட், ஆ, இங்கிலீஷ்மேன். ஸோ இட் இஸ் டிஃப்ரெண்ட். இப்போ நம்ம இயூ, an European, சாரி, a European, a union, a university. அந்த சத்தம் வந்து யூங்கிற சவுண்ட் வருது அப்படின்னும். கரெக்டா? இங்க vowel sound சிங்குலர்னா, for which we are using article an. அதுக்கு தான் ஆர்டிகலான ஆனை பயன்படுத்தும். டு ரெஃபர் சம்திங் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா என்ன? முதல் தடவை அதை பத்தி நம்ம பேசுறோம். இதுக்கு முன்னாடி அதோட கான்டெக்ட்லயோ ரெஃபரன்ஸாவோ நம்ம இது வரைக்கும் பேசினதே கிடையாது. முதல் முறையா அதை பத்தி பேசுறோம். An elephant fell and a mouse fell into the pond. யானை கீழே விழுந்தது. அது மட்டும் இல்லாம ஒரு எலியும் குளத்துக்குள்ள விழுந்துடுது.
அண்ட் அ மவுஸ் இருக்கு, அண்ட் எலிஃபென்ட். ஹியர் சிங்குலர் நவுன், ஒருமை வார்த்தை தான். ஒரு யானை, ஒரு எலி. ஆனா இந்த வார்த்தைக்கு முன்னாடி ஆனோ, இந்த வார்த்தைக்கு முன்னாடி ஆர்டிகலான அவை பயன்படுத்துறோம். ஏன்னா இங்க கான்சனன்ஸும் இங்க பபிள்ஸும் சிங்குலர் நவுன்ஸ். அதுதான் காரணம். இங்க அதை தாண்டி இன்னொரு ரீசன் என்ன, முதல் தடவை சொல்றோம், ஒரு எலியும் ஒரு யானையும் குளத்துக்குள்ள விழுந்துதான். பிஃபோர் வேர்ட்ஸ் பிகினிங் வித் சைலண்ட் ஹெச், எழுத்தான ஹெச் வந்து சைலண்டா இருக்கு அந்த வார்த்தையில அப்படின்னா அந்த இடங்கள்ல ஆனுங்கிற ஆர்டிக்கலை பயன்படுத்துறோம். அது எப்படி சொல்ல முடியும் மேம்? இப்ப ஹெவி, ஹெலிகாப்டர், இதுலலாம் ஹெச் எழுத்தோடைய சத்தம் நம்ம ப்ராமினெண்டா தெரியுது, அழுத்தம் திருத்தமா தெரியுது. ஹெலிகாப்டர். ஹிக்கப்ஸ், விக்கலுக்கு தான் நம்ம ஹிக்கப்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்ப பாருங்களேன், இப்ப நம்ம பார்க்க போற வார்த்தைகள்ல வந்து ஹெச் வந்து சைலண்ட் ஆயிடும். an art, an hotel, an honest, he's an honest boy, அவன் ஒரு நேர்மையான பையன். an honorable chief minister, an honorable minister. it takes me an hour to reach the school, எனக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் எடுத்துக்கும் ஸ்கூலுக்கு வந்து சேர்றதுக்கு. it takes me an hour to reach the school. honor, அது என்னுடைய பெருமை. it's my honor to welcome you as chief guest. Rajesh is an honest boy. ஒரே ஒரு பையன் தான், அவன் வந்து நேர்மையான பையன் நம்ம சொல்றோம். டெஃபினைட் ஆர்டிக்கல் வந்து இந்த, இன்டெஃபினைட் ஆர்டிக்கல் வந்து அவும் ஆனும். சிங்குலர் நவுன்ஸ்க்கு தான் நம்ம அவும் ஆனையும் பயன்படுத்தும். ஓகே, சிம்பிள் சென்டென்ஸ் எழுதுறேன். இங்க ஆன் வருமா வருமாங்கிறத சொல்லுங்க. we thought it was dash island, அது ஒரு தீவுன்னு தூரத்துல இருந்து பார்க்கும்பொழுது எங்களுக்கு தோணுது. இந்த இடத்துல வருமா ஆன் வருமா யோசனை பண்ணி சொல்லுங்க. இப்ப நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா இந்த ரூல்ஸ், அதை பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டின்ஸே இருக்கு. ஈஸியா உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அந்த ரூலையும் ஞாபகம் வச்சுட்டா மாதிரியும் இருக்கும், இந்த கேள்விக்கானதான பதிலையும் கத்துட்டா மாதிரியும் இருக்கும். he picked up dash 1 rupee coin, அந்த 1 ரூபா நாணயத்தை அவன் எடுத்துட்டான். or an, முன்ன ஒரு காலத்துல ஒரு ராஜா இருந்தாராம். ஒன்ஸ் அப்பான் அ டைம், இந்த மாதிரி எத்தனை கதை புத்தகங்கள்ல படிச்சிருப்போம்ல. ஒன்ஸ் அப்பான் அ டைம், அதே ஆர் an, எது வரும்? தூரத்துல இருந்து பார்க்கும்பொழுது அது ஒரு தீவுன்னு நாங்க நினைச்சிட்டோம். சோ எந்த வார்த்தைக்கு முன்னாடி இங்க பிளாங்க் கொடுத்திருக்காங்க? ஐலேண்ட். You thought it was an island from a distance. தூரத்துல இருந்து பார்க்கும்பொழுது அது ஒரு தீவுன்னு நாங்க நினைச்சிட்டோம். He picked up dash 1 rupee coin, அவன் அந்த 1 ரூபா நாணயத்தை எடுத்துட்டான். 1, it is having consonant sound of v, vங்கிறது தான் சவுண்டா இருக்கு. It's not having
vowel sound. He picked up a 1 rupee coin. Exactly. Once upon a time, there lived dash king. ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தான். ரேண்டமா இப்பதான் முதல் வாட்டி அதை பத்தி பேசுறோம். அந்த ராஜாவை பத்தி இப்பதான் நம்ம பேசுறோம். ஏதோ ஒரு ராஜா. A king. Once upon a time, there lived a king. ஒரே ஒரு ராஜாவை பத்தி தான் சொன்னோம். Singular nouns, a random person. We are talking about it for first time. முதலையா பேசுறோம். ஒரே ஒரு ராஜாவை பத்தி தான் பேசுறோம். அந்த சூழ்நிலையில இன்னொன்னு இந்த வார்த்தை வந்து கான்சனன்ட் லெட்டர் வித் கான்சனன்ட் சவுண்ட் வேற, அதனால ஆர்டிகிளான பயன்படுத்தியிருக்கோம், உபயோகிச்சிருக்கோம். ஃபைன். ஸோ இன்னியோடைய செஷன்ல நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? ஒரு ஸ்மால் தாட்டோட ஆரம்பிச்சோம். அது மட்டும் இல்லாம ஃபியூ திங்ஸ் வி லேர்ன். இந்தியன் ரூபி காயின் அந்த சிம்பிளை வந்து யார் வடிவமைச்சா? ஸ்காட்லாண்ட் ஆஃப் இந்தியான்னு இந்த ஊரை சொல்லப்படுறது. ஒரு எரர் ஒரு சென்டென்ஸ்ல கண்டுபிடிச்சோம். அது மட்டும் இல்லாம ஆர்டிகல்ஸ்னா என்ன, ஆர்டிகலான அ அண்ட் புரிஞ்சுட்டு இருக்கோம். ஸோ இன்னியோடைய செஷனை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் செஷன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ கிரேட் டே அஹெட். நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.